ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷா வந்து சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு நிஷா வந்து ஒரு 200 முறுக்கு சுட போகிறா. அதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. எதுக்கு அந்த முறுக்கு அப்படின்னு சர்ப்ரைஸ். நாளைக்கு வீடியோ முறுக்கு சுடையில் வீடியோ பாருங்கள். ஒரு 200 முறுக்கு சுட்டு ரெடி பண்ண போகிறா. இப்போ என்ன நிஷா நைட்டு சாப்பாடு என்ன? அது சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லியாச்சுல. அது வந்து நாளைக்கு தானே சொல்ல முடியும். இப்போவே சொல்லிட்டோம்னா ஆமாம். போயிட்டு அரிசி கரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன நிஷா? தோசை, சாம்பார், இட்லி பொடி. இங்கே பாருங்க. என்னடா ஊற்றிக்கிட்டு இருக்குடா அம்மா? ஒரு தோசையை சுட்டு ஆளுக்கு பாதி பாதி வச்சு கொடு. என்னவா பல்லில் என்ன முறுக்கு நிஷா செய்ய போகிற? தேங்காய் பால் முறுக்கு செஞ்சியா? என்ன முறுக்கு மாவில் தேங்காய் பாலை ஊற்ற வேண்டியதானே? அதானே பிள்ளைங்க பிடிச்சி. முறுக்குல வந்து நம்ம இதுதானே பண்ணுவோம், தண்ணியை தெளிச்சு தான் பிணைவோம். தேங்காய் பால் முறுக்குனா தேங்காவை பூவா திருவி சுடுதண்ணியில் போட்டு. எதுக்கு தேங்காய் பால்னு கேட்பீங்க. இந்த பாருங்க, இப்போ அதுதான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுதான் தேங்காய் பால் முறுக்குதான். அதனால இங்கே பாருங்க, இது காசு கொடுத்து வாங்கிட்டோம். இங்கே பாருங்க, பிள்ளைங்களுக்கு காலையில் தீனி கொடுத்து விட. இதே மாதிரியே செஞ்சியா? இது பாருங்க, இது 30 ரூபா. இது கொஞ்சோண்டு தான் இருக்கும், 100 கிராம். எம்ஆர்பி 30 ரூபா. எவ்வளவு? RS வந்து 26 ரூபா. 26 ரூபாயா? சரி சரி சரி. பட்டுக்கோட்டையில் வாங்கினா 30 ரூபா. 30 ரூபா. அப்போ நாளைக்கு தேங்காய் பால் முறுக்கு ரெடி. ஒரு 200 முறுக்கு அடிச்சு விடு நாளைக்கு. பாப்பா தட்டைக்கில் வைமா, சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குட் நைட். குட் நைட் சொல்லு. ஆமாம், கொஞ்சம் பேர் அதுக்கு ரொம்ப சின்னதாக தான் செய்ய சொன்னேன். அந்த அளவும் காமிச்சிருக்கேன் நிஷா கிட்ட. ஒரு முறுக்கு சூப்பர் மார்க்கெட் எடுத்து காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி செய்ய நிஷா அப்படின்னு. என்ன கரெக்டு தானே? ஓகே, குட் நைட் சொல்லிடு. பை பை பை. குட் நைட். பை. சாப்பிட்டு தூங்க போறோம். குட் நைட். பை. ஓகே. நாங்க தோசை சாப்பிட போறோம். உங்களுக்கு என்ன சாப்பாடு? கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பை.